ஆற்றின் நடுவில் மண்டபம் காட்சி பார்த்திருப்போம். அது ஏன் என்று தெரியுமா? நீண்ட காலங்களுக்கு முன்பு மழை பொழியும் தமிழகத்தில் நதிகள் தமிழர்களின் வாழ்க்கையின் இரத்த நாளாக இருந்தன. இதை பாதுகாக்க அவர்களின் அறிவியல் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவை ஒருங்கிணைத்து சங்கு மண்டபங்களை கட்டினர். மழை காலங்களில் ஆறுகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அப்போது இந்த சங்கு மண்டபம் ஒரு சிறப்பு வழியில் செயல்படுகிறது. நதியில் நீர்மட்டம் அதிகரிக்கையில் சங்கு தானாகவும் ஒலிக்க தொடங்கும். இது மக்களுக்கு எச்சரிக்கை அளித்து அவர்கள் பாதுகாப்பாக செல்ல தயாராக செய்வது. நீர் மேலோட்டமாக சங்கு ஒலிப்பதும் அதிகரித்து நீர் உச்சத்தில் சேரும்போது சங்கு முழுமையாக மௌனமாகிவிடும். இது மக்களுக்கு நதி வெள்ளம் வந்ததை அறிந்து எச்சரிக்கை அளிக்கும். நீர் குறையும் போது சங்கு மெதுவாக ஒலிக்கத் தொடங்கும். இது காற்றின் ஓட்டத்தினால் மக்களுக்கு அவர்கள் இடங்களை மீண்டும் திரும்பி செல்ல உதவுகிறது. இந்த முறையால் மழை பொழியும் தமிழகத்தின் அறிவியல், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை நுண்ணறிவு மிகுந்த தொடர்பில் இருந்தது. சங்கு மண்டபங்கள் இன்று வரை தமிழர்களின் பூர்வீக அறிவுத்திறனை நினைவூட்டுகின்றன. அது மட்டுமின்றி இப்போது வறண்ட காலங்களில் நீர் குறையும் போது இந்த மண்டபங்கள் வழிபாட்டு தலமாகவும் மற்றும் பழம்பெரும் முனிவர்கள் இங்கு யாகங்கள் நடத்தினர். அவர்கள் நம்பியதைப் போல சங்கு வடிவம் தெய்வீக அதிர்வுகளை ஏற்படுத்தி நதியின் தூய்மையை பாதுகாக்கும். மழை பொழியும் தமிழகத்தின் அறிவியல், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை நுண்ணறிவு இணைந்ததின் சின்னமாக இந்த சங்கு மண்டபங்கள் இன்று வரை நமக்கு தமிழ் மக்களின் பூர்வீக அறிவுத்திறனை எடுத்துக் காட்டுகின்றன.